ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது பால் பொங்கலில் செஞ்ச குழிப்பணியாரங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க. அப்படியே நொய் நொய்யாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சரி, வாசனை அப்படியே அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பால் பொங்கலில் செய்கிற குழிப்பணியாரம் அவ்வளோ டேஸ்ட். இது எங்கள் வீடுகளில் எப்படி அப்படின்னா, இதுக்கோசமே பொங்கல் கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சு இந்த குழிப்பணியாரம் செய்வோம். ஏன்னா எல்லாருக்குமே இது ஃபேமிலியில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக கூட செய்யலாம். உடனே மறுநாள் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய வேலை முந்தி நாள் இருக்கும். மறுநாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் குவிக்காகவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சாப்பிடும்போதே ரொம்ப அந்த சுவை அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த பால் பொங்கல் செய்கிறோம் இல்லைங்களா பண்டிகைக்கு. அந்த பால் பொங்கல் மிச்சமாயிடுச்சுன்னா அதில் குழிப்பணியாரம் செய்யலாம். இது நான் ஸ்வீட்டில் போட்டிருக்கேன், பழைய சாதத்துலேயும் போட்டிருக்கேன். ஒரு வீவர் இது மாதிரி இதையும் போடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜும் சொன்னாங்க. நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, இது அப்படி தயிர் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இப்போ வீவர் கேட்டதால் அவங்களுக்கோசமே எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பால் பொங்கல் எடுத்திருக்கேன். நான் தண்ணி ஊற்றி வச்சிருந்த பால் பொங்கல் இப்போ இதை எடுத்திருக்கேன் பாருங்கள். இது இப்போ 200 மில்லி டம்ளர் அளவுக்கு, 1 டம்ளர் அளவுக்கு இருக்கும் நான் இதில் தண்ணியில் இருக்கிறது. இப்போ அதுக்கு இட்லி அரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ பச்சரிசி 1/2 டம்ளர் 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு பால் பொங்கல் இருந்தது அப்படின்னா நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு 2 அரிசியும் கலந்து எடுத்துக்கணும். இப்போ பச்சரிசி போடும்போது கம்மியாக போட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பச்சரிசியும் இட்லி அரிசியும் சமமாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசம் நான் உங்களுக்கு இதை டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ இது நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் ஊறினா கூட போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1.5 மணி நேரம் ஆச்சு நம்ம அரிசி கழுவி வச்சு. இப்போ பால் பொங்கல் மிக்சிக்கு எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு மிளகாய், நம்ம எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது மொத்தம் சேர்ந்து 2.5 டம்ளர் அளவுக்கு வருது. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். பத்தலை அப்படின்னா நம்ம காலையில் மறுபடியும் கூட நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் கழுவி இது மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரைச்சி இதில் நம்ம எடுத்துடலாம். இப்போ பொங்கல் கொஞ்சமாக இருக்கும்போது நமக்கு மிக்சியில் மிதிப்படாது. அதனால நம்ம ஒரு ரன் விட்டுட்டு நம்ம இந்த அரிசியும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நம்ம பழைய சாதத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தயிர் விட்டுக்கணும். இப்போ இப்போ நம்ம பால் பொங்கலே எடுத்துருக்கிறதால இதில் தயிர் விட வேண்டிய அவசியம் இல்லை. இது காலையில் இந்த உப்பெல்லாம் சேரும்போது நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதில். இதை நொய் நொய்யாக நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சம் பெரு நொய்யாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நொய் இது மாதிரி இருக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் பெருநொய்யாக இருந்தது அப்படின்னா குழிப்பணியாரம் அப்படியே உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்கு இந்த மாவை எடுத்து போட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட விட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ இந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியோட நம்ம இதை சேர்த்து வச்சு இப்போ நம்ம உப்பு போட்டதால இப்போ நம்ம இதில் ஒன்றும் போட வேண்டியதில்லை. ஒரு நூல் ஜாஸ்தியாக தண்ணி இருந்தால் கூட இப்போ இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஊறும்போது உங்களுக்கு அந்த தண்ணி நல்லா இதை இழுத்துக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது 7-8 மணி நேரம் அளவுக்கு நம்ம புளிக்க வச்சுட்டு காலையில் நம்ம எடுக்கலாம். இப்போ காலையில் அரைச்சோம் அப்படின்னா நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம். நைட் அரைச்சி வச்சோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலையில் 7 மணி ஆகுது. மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு சூப்பராக இருக்குது. கிச்சனுக்குள்ளே வந்ததுமே அந்த அரோமா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாவு புளிச்சு அந்த பால் பொங்கலில் செய்கிறதால அந்த அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தேங்காய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இதில் சேர்த்துட்டு கடுகு தாளித்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கடுகு எல்லாம் தாளித்து கொட்டியாச்சு. இப்போ நம்ம இதை கலந்து பார்க்கணும். கலந்து பார்த்துட்டு தண்ணி வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் நைட்டே சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, அரைக்கும் போது
நம்ம வந்து கொஞ்சம் நூல் தண்ணி ஜாஸ்தியா இருந்தாலும் இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு நம்ம கழுவி அதுல ஊற போட்டிருக்கிறதால அது ஊறும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இறுகிடும். இப்ப நம்ம காலையில ஏந்திரிக்கும் போது லேட் ஆயிடுச்சுன்னா கூட பயம் இல்லாம நம்ம இல்லைன்னா கடலைப்பருப்பு பாசிப்பு ஊறுற வரைக்கும் நம்ம அது ஊற வச்சு போட்டாதான் அதோடைய பிளேவர் நல்லா இருக்கும். அங்கங்க வரும்போது கிரன்ச்சியா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால இப்போ நம்ம இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியா தெரிஞ்சது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கலந்து ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊத்துங்க. ஏன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணதுமே உடனே ஊத்தினோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்சர்வேஷன் சரியா இருக்காது, தண்ணி இழுக்காது அந்த அரிசி மாவு. நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கலந்து விட்டு மூடி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு நூல் இதுல தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, ஜஸ்ட் கொஞ்சமா விடுறேன், அப்புறம் வேணும்னா நம்ம மறுபடியும் கூட விட்டுக்கலாம். இப்ப அந்த சின்ன கரண்டியில தண்ணி விட்டுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒண்ணு செக் பண்ணிக்கணும். இப்ப டேஸ்ட் வந்து நமக்கு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கோசம் இது பிகினர்ஸுக்கு நான் சொல்றதுங்க. நமக்கு வந்து நல்லா கரெக்டா வரும் அப்படின்னு சொன்னா பிரச்சனையே இல்லை. இப்ப இதை மூடி வைக்கலாம். இப்ப இதுக்கு வந்து நான் வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 4 பெரிய வெங்காயம், தேங்காய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியா இருக்கும், உங்களுக்கு வேஸ்டேஜும் இல்லாம பொங்கல் வந்து ஐயோ இன்னும் சாப்பிடணுமா ஜீரணம் ஆகலையே அப்படிங்கிற பயம் இல்லாம இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப எம்மியா டேஸ்டியா இருக்கும். இப்ப இது வேகட்டும். இப்ப இது ஒரு நிமிஷம் ஆச்சு. பாருங்க எவ்வளவு ஈஸியா நல்லா அழகா திருப்ப முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் கூட இதுக்கு ரொம்ப அதிகம் செலவு இருக்காது. இப்ப ஒரு குழிப்பணியாரத்துக்கு இந்த ஸ்பூன்ல வந்து இந்த அடிசல் மொத்தம் ஊத்துறதுக்கு இதுல வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதுங்க. நம்ம வந்து நல்லா ரோஸ்டா வேணும் அப்படின்னா டோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் அனல் கம்மி பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்ப இது மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா உள்ள நல்லா மாவு வேகும். ஃப்ரெண்ட்ஸ், காம்பினேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கு. உப்பு காரம் புளிப்பு, அந்த புளிப்புனா அந்த மாவு புளிச்சிருக்கிற விதம், அந்த பொங்கலுடைய ஃப்ளேவரு எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணலாம். பாருங்க, ரொம்ப குவிக்கா சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி ஊற்றினோம் அப்படின்னா நல்லா பொங்கி மேலே வரும்போது நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். உள்ள சாஃப்டா மேலே மொறு மொறுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வைக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம 2 நிமிஷம் ஆச்சு. கரெக்டாக எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. குழிப்பணியாரம் ஊற்றும் போது நம்ம இங்கேயும் அங்கேயும் போகக்கூடாது. போனோம் அப்படின்னா மாவு மேல அப்படி இது மாதிரி ஊத்தி வெந்து போச்சு அப்படின்னா திருப்பி போடும்போது உங்களுக்கு மாவு இருக்காது. அதனால உங்களுக்கு வந்து ரவுண்டா பால் ஆட்டம் அழகா வராது. பாருங்க, இப்போ இதுக்கு மேல ஜஸ்ட் கொஞ்சமா ஒவ்வொரு டிராப் விட்டா போதும். நம்ம முதல்ல விட்டது போதும். இப்போ இது வந்து கொஞ்சம் லேசா ரோஸ்ட் ஆகும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழிப்பணியாரத்துல வந்து 3-4 வெரைட்டி என்னோட லிங்க்ல இருக்கு. பழைய சாதத்துல செய்யறது, இது மாதிரி இப்ப பால் பொங்கல் பார்த்திருக்கீங்க, சக்கரை பொங்கல் லெஃப்ட் ஓவர் சக்கரை பொங்கல்ல செய்யறது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குவிக் ஸ்நாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ல 2 வகையான குழிப்பணியாரம் அப்பம் ரெண்டும் செய்யலாம். அது மாதிரி ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து குவிக் டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்ல செஞ்சுக்கலாம். அந்த குழிப்பணியாரம் எல்லாமே இருக்கு. இப்ப வந்து என்னோட டிஃபன் வெரைட்டிஸ் நீங்க போய் லிங்க்ல வந்து பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 185 வெரைட்டிஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் பண்ணுங்க. இப்போ குழிப்பணியாரம் ரெடி. திருப்பி போட்டது இப்படியே எடுத்து உடனே சாப்பிட முடியாது. மாவு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள வேக வேண்டியது இருக்கும். இப்ப வந்து நம்ம மூடி வைக்காம அப்படியே கொஞ்சம் திறந்து ஒரு நிமிஷம் திறந்து வச்சு அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ணணும்.
இப்போ வந்து நமக்கு இன்னும் ஒரு விழா கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை இப்போ இந்நேரத்துக்கு டோஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இது எப்படி வெந்திருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்கு பாருங்க, இந்த குச்சியை வந்து நம்ம உள்ள விட்டோம் அப்படின்னா இது தெரியும். நமக்கு இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவு வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இப்போ மாவு நல்லா வெந்திருக்கு, உள்ள வெங்காயம் எல்லாமே நல்லா டோஸ்ட் ஆயிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்னியோட குடிப்பணியாரம் ரெடியா இருக்கு. வாங்க, எல்லாம் சுட சுட இருக்கு, எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான குழிப்பணியாரம் வித் சட்னி, அதுவும் லெஃப்ட் ஓவர் பொங்கல்ல செஞ்சதுங்க. சொன்னா கூட தெரியாது. கண்டிப்பா நீங்க தைரியமா செய்யலாம். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகர்.